myths and facts in urology. அதுதான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். Hi, I am Dr. Vasant Raja, urologist, uro-oncologist and robotic surgeon. First myth என்ன அப்படின்னா cranberry juice எடுத்துக்கிட்டா urinary infection cure ஆயிடுமா? urinary infection prevent பண்ணலாம். அதாவது ரெக்கரண்டா urinary infection வரவங்களுக்கு அந்த சிறுநீர் பை மேல அந்த யூரின் போற இடத்துக்கு மேல இருக்க அந்த லேயர்லாம் வந்து ஸ்லஃப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரீஜெனுவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த கிரான்பெரியில் இருக்க ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் வந்து இந்த சிறுநீர் பை அந்த குழந்தை பிறக்கிற இடம் இல்லை அந்த ஏரியாலெல்லாம் இடத்துல இருக்க அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்குவோம். இந்த கிருமிகள்லாம் ஈஸியாக வந்து அதில் ஆங்கர் ஆகாமல் அதில் பிடிச்சிக்கிட்டு வளராமல் இருக்கிறதும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிரான்பெரி ஜூஸை யூஸ் பண்ணலாம். கிரான்பெரி ஜூஸ்னால க்யூர் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா க்யூர் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து யூரின் டெஸ்ட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் எடுத்து அந்த யூடிஐ வர்றதுக்கான ரூட் காஸையும் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆகும். அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் மாதிரி கிரான்பெரி ஜூஸை எடுத்துக்கலாம். ரெண்டாவது மித் என்ன அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் வந்து யூராலஜி டிசீஸை பற்றி வரி பண்ணணுமா? ஃபீமேல்ஸ்க்கும் யூராலஜி ப்ராப்ளம்ஸ் வருமா? யூராலஜி ப்ராப்ளம் இஸ் காமன் இன் ஃபீமேல்ஸ் ஆல்சோ. ஃபீமேல்ஸில் என்ன அப்படின்னா வந்து 2 ரூம் நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா ஒரு ரூம் தான் சிறுநீர் பை, இன்னொரு ரூம் தான் குழந்தை பிறக்கிற பாதை. அது காமன் ஷேரிங் வால் தான். அதனால் மோஸ்ட்டாக வந்து குழந்தை பிறக்கிற பாதை சம்மந்தமாக இருக்க இஷ்யூஸ்லாம் இருக்கவங்களுக்கு யூரினரி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. யூரினரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு அங்கே ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கைனகாலஜிக்கல் ப்ராப்ளமும் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு மட்டுமே வர யூராலஜி இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதை சுருங்கலாம், யூரினரி பேசேஜ் வெளியில் இருக்க ஹோல், சிறுநீர் பை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகலாம், சிறுநீர் பை சுருங்கலாம், சிறுநீர் பையில் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸ்டோன்ஸ் வந்து மேல்ஸ்லேயும் வரும் ஃபீமேல்ஸ்லேயும் வரும். கேன்சர்ஸும் மேல்ஸ் ஃபீமேல்ஸில் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஃபீமேலில் அதிகமாகவே வரும் மேல்ஸை விட. ஸோ யூராலஜி ரிலேட்டட் இஷ்யூ ஃபீமேல்ஸ்க்கும் வரும். மூணாவது மித்து என்ன அப்படின்னா வந்து ப்ராஸ்டேட் கேன்சர்னால உயிருக்கு எதாவது ஆபத்து வருமா? நம்ம யூராலஜிலேயே வந்து ஸ்லோவஸ்ட் க்ரோயிங் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர். அட் த சேம் டைம் லங் கேன்சருக்கு அடுத்தபடியாக காமனாக இருக்கிறது ப்ராஸ்டேட் கேன்சர் தான். ஆண்களில் ரொம்ப மோஸ்ட் காமன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் தான். 8ல் ஒருத்தவங்களுக்கு லைஃப் டைமில் ப்ராஸ்டேட் கேன்சர் தெரிஞ்சோ தெரியாமலையோ வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர்லாம் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணி எப்படி க்யூர் பண்ணாங்களோ அதே மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சரை யூ கேன் கம்ப்ளீட்லி க்யூர் by treatments. So there are various kind of treatment like robotic surgery for removing prostate, radiation for the prostate. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காமனான கேன்சர் வந்து உயிர்கொல்லி நோயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப பொறுமையாக தான் அது வளரும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் என்னென்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா யூ கேன் க்யூர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100% when we detect very early. ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர்னால உங்களோட லைஃப் ஸ்டைல் பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா அது யூரின் வர பாதையை சுற்றி வளர்கிற ஒரு கிளாண்டு. அது யூரின் வர்றதுலையோ இல்லை பக்கத்துலேயே இருக்க மோஷன் போகிற பாதையில பட்டாலோ இல்லைனா பக்கத்தில் இருக்க இரத்த குழாய்களில் பட்டாலோ அது சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாமே ஒழிய அது உயிர்கொல்லி நோய் கிடையாது. 4வது மித்து என்னன்னா தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால தான் கிட்னி ஸ்டோன்ஸ் வருதா? டீஹைட்ரேஷன் ஆப்வியஸ்லி a reason for kidney stone. ஆனால் அது மட்டுமே ரீசன் கிடையாது. அது மட்டுமே இருந்தால் கிட்னி ஸ்டோன் வரும்னு கிடையாது. உங்களோட ஜீரணத்தன்மையும் நீங்கள் எடுத்துக்கிற உணவில் அந்த பர்டிகுலர் கெமிக்கல் இருக்க அளவும் உங்கள் கிட்னி ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் அதை வச்சு தான் உங்களுக்கு ஸ்டோன் வர கெப்பாசிட்டி. அது கூட தண்ணி வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ தண்ணி நிறையா இருக்கும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து அந்த கெமிக்கலை ஈஸியாக வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கல்லாக ஃபார்ம் ஆகாமல் அது மண்ணாக இருக்கும்போது ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் தண்ணி மட்டுமே கம்மியாக குடிச்சேன்னா எனக்கு ஸ்டோன் வந்துடுச்சு அப்படின்ற ரீசன் இல்லாமல் தண்ணி கம்மியாக குடித்தாலும் குடிக்காட்டாலும் உங்களுக்கு ஸ்டோன் வர கெப்பாசிட்டி உள்ள கிட்னியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப வர வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. 5வது மித் என்ன அப்படின்னா வந்து பெயின் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் இருக்கிறது சேஃபா? கிட்னியில் எந்த இடத்துல ஸ்டோன் இருக்குது, அதோட சைஸ் என்ன, அதோட க்ரோத் ரேட் எவ்வளோ வேகமாக வளருது, இந்த ஃபேக்டர்லாம் தான் முக்கியம். மற்ற ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு சுகர் இருக்கா, குண்டாக இருக்காங்களா, அவங்க தண்ணி எவ்வளோ குடிக்கிறாங்க, வேறு லைஃப் ஸ்டைலில் அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஓவராலாக அசஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நம்ம வந்து அட்வைசஸ் கொடுக்க முடியும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் வந்து காமனாக வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஏன்னா டயட், மிக்சட் டயட், ஹாட் கிளைமேட்னால டீஹைட்ரேஷன் காமன் இதனால். பட் ஒன்ஸ் நம்ம அதை பார்த்துட்டோன்றப்ப அது க்ரோத் ரேட் பார்க்கணும். நெக்ஸ்ட் இயர் அந்த ஸ்கேனில் வந்து எப்படி அது வளர்ந்துருக்கு, டபுள் சைஸ் ஆகிடுச்சா, ட்ரிபிள் சைஸ் ஆகிடுச்சா. அதே மாதிரி ஒரு 6 mm 7 mm வரைக்கும் தான் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து யூரினில் வரும்.
அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, வந்து அடைச்சி வலியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ஸ்டோனெல்லாம் மருந்து கொடுத்து கரைக்கலாம் முடியாது. தண்ணி நல்லா குடித்தாலே போதும், அதுவாக ஃபார்ம் ஆகிறது வெளியில் வந்து விழுந்துடும். கல்லை கரைக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மருந்து எதுவும் கிடையாது. அந்த மாதிரி மருந்துகள் கிட்னியை பாதிக்கிறது தான் அதிகமே ஒழிய நல்லது நிறைய பண்ணாது. கிட்னி ஸ்டோன் பெயின் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது என்ன இடத்துல இருக்குது, அது யூரின் வர பாதையை அடக்கிதா, அதோட க்ரோத் ரேட் எப்படி இருக்குது, வேகமாக வளருதா இல்லை அதே சைஸில் அப்படியே இருக்கா அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் தான் காமன்லி யூராலஜியை சுற்றி இருக்க மித்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.